ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹியரிங் டேட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது வந்துட்டு நிறையா டைம் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு நம்மளோட ஹியரிங். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பெயில் ரிலாக்ஸேஷனோட, அதாவது எம்டியோட பெயில் ரிலாக்ஸேஷனோட ஹியரிங் தான். 18ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்போ ஒரு ஹியரிங் தள்ளி போய் 21ஆம் தேதி அதே மாதிரி தள்ளி போய் இப்போ 5ஆம் தேதின்னு வச்சுருந்தாங்க. அதாவது இன்னைக்கோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்குமே கிடைக்கல. ஸோ தள்ளி வச்சுருக்காங்க. தள்ளி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம்னு இல்லாமல் இப்போ வந்துட்டு எப்போ தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கே தான், மார்ச் 6ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தேர்ஸ்டே, வியாழக்கிழமை ஹியரிங் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் வந்துட்டு என்ன அப்டேட்னு தெரியும். நிறைய டைம் தள்ளி போயிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம எல்லாமே இருக்கணும். ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது நல்லது நடந்தால் நல்லது தான். எதிர்பார்த்து ஏமாந்து போகிறத விட நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுறலாம். ஸோ நாளைக்கு என்ன அப்டேட்டுங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாள் தள்ளி போகாமல் நாளைக்கே வந்து விசாரணை வருது. ஸோ ஹியரிங் தான். நாளைக்கு என்ன அப்டேட்டுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர்.